ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காய கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த முட்டை மிளகு வறுவல் வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதாரணமாக ஒரு ரச சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை மிளகு வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருள் நான் 4 முட்டை எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி இதை வச்சு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். முட்டை மிளகு வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. இனிமேல் நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. கடாய் நல்லா சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம 4 முட்டை வச்சு செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம போட்டிருக்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்போட அனலை நல்லா ஸ்லோ பண்ணிடலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நம்ம போட்டிருக்க தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. நான் உப்பு போடுறப்ப தக்காளி சீக்கிரமாக வதங்கிருங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மசாலா பொருள் சேர்த்துடலாம். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம இதில் பெப்பர் தூளும் சேர்த்துக்க போகிறனால 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டா போதுங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கரம் மசாலா தூள் இருந்தால் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லாட்டி சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் தூள் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாங்க. மசாலா 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. மசாலாவோட பச்சை மணமும் நல்லா போயிருச்சு. இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணியும் அதிகமாக ஊற்றிடக்கூடாதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சிட்றேன். தண்ணி நல்லா ட்ரை ஆகி மசாலா மட்டும் இருக்கட்டும். மசாலா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணிலாம் பாருங்கள் நல்லா வற்றிருச்சு. எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கலரி கொடுத்துக்கலாங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரமும் உப்பும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூளுக்கு பதிலாக பெப்பர் தூள் இதில் அதிகமாக போட்டுக்கணுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நான் எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேங்க. இதை இப்போ இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 4 முட்டையுமே இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்ச 4 முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ அடுப்போட அனலை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடணுங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். நான் முதல்ல ஒரு சைடு வேகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. அடுப்போட அனலை நல்லா கம்மியாகவே வச்சுட்டு இதை வேக வைங்க. அதிகமாக வச்சு வேக வச்சிங்கன்னா இது கருகிடுங்க முட்டை. இப்போ முட்டை பாதி தாங்க வெந்திருக்கு. நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கிறப்ப நல்லா ஃபுல்லாகவே வெந்திருக்குங்க. இப்போ எல்லா முட்டையும் நல்லா திருப்பி விட்டாச்சு. அதே மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதுங்க. சூப்பராக முட்டை வறுவல் ரெடி ஆயிருங்க நமக்கு. நான் திரும்பவும் மூடி போட்டுடுறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும்.
இப்போ அந்த சைடு திருப்பி விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், நம்மளோட சூப்பராக முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து பார்த்துடலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் கூட நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. நம்மளோட முட்டை மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாங்க. நான் இது 2 இப்போ கட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் அப்படியே கூட சர்வ் பண்ணலாங்க. இப்போ நம்ம போட்ட முட்டையெல்லாம் நான் 2 கட் பண்ணிட்டேங்க. இப்போ அடுப்பையும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஷை டிஷ்க்கு ஒரு ஏற்ற டிஷ்ஷுன்னு கூட இதை சொல்லலாங்க. நான் செஞ்சு காட்டினா இந்த முட்டை மிளகு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். நம்ம சேனலை யாரில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.